சின்ன மருமகள் சீரியல்ல சேது சுயேட்சையா நிக்க போறத தெரிஞ்ச எதிர்க்கட்சிக்காரங்க நாம தமிழ்ச்செல்வியை வந்து பார்க்குறாங்க. ஏப்பா, எங்களுக்கு நீ ஒரு உதவி செஞ்சாகணும். என்ன என்னால் முடிஞ்சா நான் செய்யறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ ஏற்கனவே உன் மாமனார் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜாங்கம் வேற இப்போ அவன் பையனை சுயமாக நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணட்டும். நீ எங்கள் கட்சிக்காக எங்களுக்காக நீ பிரச்சாரம் பண்ணணும் தாயி. அதுவும் வேற நம்ம பிள்ளைய போயிட்ட. அதனால் நீ நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நாங்கள் நம்புகிறோம். உன்னை நம்பி தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என் மாமா வீட்டை விட்டு நான் வெளியில் வந்திருந்தாலும் அவர் மேலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்குது. அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எதிராகவே இப்படி எதிர்க்கட்சி கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் அது ரொம்பவே தப்பாக போகிடும். அதனால் நான் இந்த பிரச்சாரம் எதுக்குமே நான் வரல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போ வேணால் குழந்த பிறக்கலாம், அந்த நிலமையில இருக்கிறேன். அதனால் நான் எதுக்குமே வரலன்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சரிம்மா, இதுக்கு மேலே உன் இஷ்டம், உன்கிட்ட சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது கூட, எம்மா, உங்களுக்கு ஏதாவது மனசு மாற்றம் இருந்தால் நீங்கள் உடனேவே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்கள். நாங்கள் உடனே வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழுமே, நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றியா, ஆனால் என் மனசு மாறாதுன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிட்டு வர வழியில் சேதுவை சந்திக்கிறாங்க. சேதுவுமே சும்மா போகாமல், என்ன என் மேலே கோவப்பட்டுட்டு இப்போ வெளியில் வந்து உன்னால் வாழ முடியலையா? இந்த வெயிலுக்குள்ளே இப்படி இத்தனை பஸ்ஸு ஏறி இறங்கி நீ வீட்டுக்கு வரேன்னா உனக்கு இப்போ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பேசாமல் நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கலாமே. இப்படி வெளியில் வந்து கஷ்டப்படணுமா? ஆனால் உனக்கெல்லாம் இதுக்கு தேவை தான். ஏன்னா நீ அந்தளவுக்கு வீட்டில் எல்லாரையும் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க. உன்னால் எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால் நீ அனுபவிக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் எந்த வம்புக்குமே போகலை. நான் பாட்டுக்கு ஏன் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சுயேட்சையா நிற்க போகிறேன். இப்போ என்னோடய வளர்ச்சியை பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் உன்னால தான் என் அப்பாவுக்கு இவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு இப்படி என்ன தானாகவே வந்து சீண்டி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இவங்களை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசித்தது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையிலேயே அந்த கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு, நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. இப்படி தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்கத கேட்ட செல்லப்பாண்டி, ஏம்மா என்னம்மா சொல்கிற? அதுவும் பெரிய வீட்டுக்கு எதிராக நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க? உன்னை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிடாமையே போயிடுவாங்க. நீ என்ன எல்லாம் புரிஞ்சு தான் பண்ணுறியா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா 2 பேருமே திட்டுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியோ, அம்மா, எது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு அறிவு கூறாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு கிளம்புறாங்க. இப்படி எதிர்கட்சியில் தமிழ்ச்செல்வி சேர்ந்து அந்த இடத்துல பிரச்சாரமும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே ராஜாங்கம், மோகனா, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம சேது, கருப்பு, நடேசன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவள் பேரை அவளே கெடுத்துக்கிட்டுதாம்மா. எப்படியும் அவள் இந்த ஜென்மத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வராத மாதிரி அவளே அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிக்கிறா. இது ரொம்பவே நல்ல விஷயந்தான் சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சேதுவுக்கு இது ரொம்பவே கோபமாக வருது. இவ சொல்லு பேச்சே கேட்க மாட்டாளா? அது எப்படி? நாம் ஒன்று செய்யாதன்னு சொன்னாதான் இவ போய் செஞ்சுட்டு நிற்கிறா. நான் நேற்று தான் அவளை பார்த்தேன். அப்போ கூட இந்த மாதிரி வெயிலில் நீ கஷ்டப்படுறே, இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்திருந்தால் உனக்கு நடந்திருக்குமா? நீ அமைதியாக எங்கள் வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானன்னு சொல்லி பேசிட்டு தான் வந்தேன். நான் பேசுகிறத கேட்டதும் தான் அவள் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்திருக்கா. அவளெல்லாம் நான் என்ன தான் சொல்லவோ மாமா அப்படின்னு சொல்லி கருப்புக்கிட்ட புலம்புறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட கருப்பு,
இருப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போடுறாங்க தனியாக வந்து. தமிழ் ஃபோன் எடுத்ததுமே என்னண்ணே என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கருப்பு, ஏன் அத்தா எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? நாங்கள் ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் சேதுவை தனியாக சுயேட்சையாக நிற்க வச்சு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நட்பாசையில் நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா நம்ம கட்சியில் கூட சேராமல் இப்படி எதிர்க்கட்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சாரத்துக்காக போயிருக்க. இதெல்லாம் தேவையாமா உனக்கு? அது மட்டும் இல்லாமல் சேது தம்பி ரொம்பவே கொலை வெறியில் உன் மேலே கோவமாக இருக்குது. அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறது? என் மேலே அவங்க ஏன் கோவப்படணும்? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மொத அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏத்தா இது உனக்கே நியாயமாக இருக்காத்தா? ஏற்கனவே இங்கே சண்டை போட்டு தான் நீ அங்கே போயிருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேணும்ன்ட்டே இந்த மாதிரி எதிர்க்கட்சியிலேருந்து வந்து பேச தான் செய்வாங்க. ஆனால் நீ அதை தட்டி கழிச்சிருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுதியே, நாளைக்கு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன பேசுவாங்க? அண்ணே, நான் அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த குடும்பத்தை நான் தலை முழுகிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு என்னண்ணே? இதை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் நான் அங்கே போகாமல் இருக்க முடியாது. என் வீட்டுக்கு மதித்து வந்து கூப்பிட்டாங்க. அதனால் நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்தா, நான் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கன்னா அது உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க ஃபோனை. வச்சுட்டு சேதுக்கிட்ட, என்ன மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி இப்படி பேசுது? ஏன் என்ன? நான் அங்கே அது போயே தீருவேன், போய் பிரச்சாரம் பண்ணியே தீருவேன் தானே சொல்லியிருப்பா. அவள் ஒரு அடங்கப்பிடாரி, அவள் அப்படி தான் சொல்லுவா அப்படின்னு சேது ரொம்பவே குதிக்கிறாங்க. அதுக்கு கருப்புமே, இல்லை நான் ஏதாவது பேசி பார்த்தா தங்கச்சி கேட்டுக்கூடன்னு நினச்சேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரியே இல்லையே. நேற்று நீ தங்கச்சியை பார்த்து பேசும்போது ரொம்ப ஏதாவது வார்த்தையை விட்டுட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பந்தான் சேது யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், உன்னால் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல், அதுவும் இந்த பெரிய வீட்டு சப்போர்ட் இல்லாமல் உன்னால் காலேஜுக்கு கூட போயிட்டு வர முடியாது. உன்னால் படித்து பெரியாள் ஆகவே முடியாதுன்னு நான் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை அதில் தான் அவள் வீராப்பு பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறா போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கருப்பு, ஏன்பா நீ வேற? அவள் சும்மாவே ரொம்பவே கோவத்தில் இருக்கா. அந்த பிள்ளைக்கிட்ட போய் நீ இப்படி சொல்லுவியா? அதான் இப்படி வீராப்பில் எதிர்க்கட்சிக்கிட்ட போய் இப்படி பிரச்சாரம் பண்ண போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ணுறத டிவியில் போடுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே, என்னடா இது தமிழ்ச்செல்வியா? இவ்வளோ நல்லா பேசுகிறா, இவளுக்கு இவ்வளோ தூரம் பேச வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ராஜாங்கம் கூட இவ இவ்வளோ தூரம் போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.